இந்த வீடியோவில் ஹெல்தியான அரைக்கீரை சாண்ட்விச் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம க்ரீன் சட்னியும் புளி சட்னியும் வந்து ரெடி பண்ணணும். க்ரீன் சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கொத்து கொத்தமல்லி, ஒரு 2 குச்சி புதினா இலை சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 1 பிஞ்ச் வந்து ஜீரகம் சேர்த்துக்குவோம். 1 பிஞ்ச் வந்து மிளகு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து எலுமிச்சை பழச்சாறு வந்து எடுத்துக்குவோம். இதில் இப்போது நாம் இதை வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சி ரெடி ஆகியாச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணக்கூடாது. அடுத்தது புளி சட்னி பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நான் வந்து தண்ணி அந்த சக்கையை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 10 மினிட்ஸ். இப்போ இது வந்து 1/4 பங்கு அளவாக வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு பிரெட் துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து பிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டு நல்லா வேக வச்சு திரும்ப வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு ப்ரெட்டையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கெட்டியமாக வர லெவலுக்கு. அவ்வளோதான். இப்போ நமக்கு புளி சட்னி ரெடி ஆகியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. வதங்கினதுக்கு அப்புறமா நாம் அரைக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா மண்ணாக வந்து இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது இதை நல்லா சேர்த்துக்குவோம், கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அரைக்கீரையை வந்து சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைக்கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குவோம். அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து கீரை வந்துட்டு வேகிறதுக்காக நம்ம ஜஸ்ட் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா குக் ஆகியாச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு. கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு. இப்போ நார்மலாக எல்லாருமே வெஜ்ஜு சாண்ட்விச் செய்வாங்க, இல்லை பொட்டேட்டோ சாண்ட்விச் செய்வாங்க, இல்லைனா வெறும் ஆனியன் டொமேட்டோ வச்சு செய்வாங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை வச்சு செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ப்ரெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து புளி சட்னி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 1 ப்ரெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரெட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம அந்த ப்ரெட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்துகிட்டு இதில் க்ரீன் சட்னியும் புளி சட்னி மட்டும் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ப்ரெட்டை வந்து வச்சு. அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எத்தனை செட்டு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நான் நார்மலாக தோசைக்கல்லில் தான் நான் வந்துட்டு இந்த சாண்ட்விச்சை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த சாண்ட்விச் எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போது திரும்ப வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது கை சப்போர்ட்டில் அந்த ப்ரெட்டு கீழே விழுந்துடாமல் நம்ம திருப்பி போட்டுடலாம். மெதுவாக திருப்பி போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். இப்போது தேவைப்பட்டால் எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் திரும்ப. இப்போது திரும்ப இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது நல்ல குக் ஆகியாச்சு. நம்ம இந்த சாண்ட்விச்சை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போது மயோனஸ், சீஸ் இந்த மாதிரி வச்சு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம கீரை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி தரலாம். கீரைனே அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.